शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् वीरावली पंचकम श्रीमन्माल्यमंतराजसहितं वन्दे गुरोर्मण्डलं सिंधूरारुण विग्रहां हृदयनां माणिक्यमौलिस्मरनारायणशेखरां स्मितमुखीमामीरवक्षोरुहां पाणिभ्यामणिपूर्णरत्नकटकं रत्नोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नकटस्थरक्तचरणां ध्यायेश्वरामम्बिकाम् गुरुत्वमङ्कितं स्तोत्रम् मम नाम सहस्रकैः येन भक्तैस्तुता यामे सद्य प्रीति परा भवेत् அப்படின்னு ஆரம்பிச்சு மந்திரிணி தண்டினி முக்தாः சேவார்த்தம் யாத் சமாகதாः சக்தயோ விவிதாகாராः தாசாம் சங்ख्या न வித்யதே அப்படிங்கிற பர்யந்தம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு பார்க்க வேண்டியது திவ்யௌகா மானவௌகாச்ச சித்தௌகாச்ச சமாகதாः தத்ர ஸ்ரீலலிதா தேவி சர்வேஷாம் தர்சனம் ததௌ. அம்பாள் தன்னுடைய 1000 நாமாக்களை எழுதணும்னு வாக்தேவர்களுக்கு கட்டளை இட்டிருக்க. இந்த நாமாக்கள் சாஸ்வதமாக இருந்த போதிலும் இந்த கல்பத்துல இத நீங்க தயார் பண்ணணும். அத வாக்தேவிகளுக்கு கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. வாக்தேவிகளா இருப்பதனாலையும் அம்பாளுடைய சக்கர ரகசியத்தை அறிந்ததனாலையும் அம்பாளுடைய நாமாக்களை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதனாலையும் அம்பாளுடைய ஒரு விசேஷமான விபூதியில உலகத்துல பரப்பிக் கொண்டிருப்பதாகவும் இப்படி காரணங்கள்னால அம்பாள விசேஷமான ரகசியத்தோட கூடியதான நாமாக்களை சொல்ல சொல்லி கட்டளையிட்டார். அதே போல அவ எழுதிட்டார். அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு அம்பாள் சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது அதை வெளிவிடணும். வெளிவிடுறதுக்காக எல்லாரையும் கொண்டிருக்கார். அப்பொழுது அத்தனை தேவதைகளும் வந்திருக்க. அதற்கு பிறகு மந்திரிணி தண்டினி தேவியோ சேவார்த்தம் யாத் சமாகதாः. மந்திரிணி தேவதைகள் தண்டினி தேவதைகள் அப்படின்னு. மந்திரினா சியாமளாம்பா, தண்டினா வாராகி. இது சாதாரணமாக நம்ம மந்திரினா மதுரையில மீனாட்சி ஆகும். சியாமளான்னு சொல்லும் பொழுது அகிலாண்டேஸ்வரியாகவும் நம்ம சாதாரணமா பார்த்துட்டோம். அப்படிப்பட்டதான அந்த தேவதைகள், கோட்டி கோடி தேவதைகள், அவளுடைய கடங்கள் எல்லாருமே வந்திருக்கா. ஏன் அம்பாள் கூப்பிட்டுருக்கா, அத்தனை பேரும் வரணும். ஏன்னா இந்த நாமசாஸ்திரம் அத்தனை பேருக்கும் தெரியணும். அதற்காக அதோட சக்தையோ விவிதாகாரா, அநேக ஆகாரங்களோட இருக்கக்கூடியதான சக்திகள்லாம் வந்திருக்கா. தாசாம் சங்ख्या न வித்யதே, அவளுடைய சங்கையானது இவ்வளவு என்று மட்டும் சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. அதற்கு பிறகு வேறும் இன்னும் யாரார் வந்திருக்கா? திவ்யௌகாः மானவௌகாச்ச, திவ்யௌகாள் மானவௌகாள் சித்தௌகாச்ச சமாகதாः. சித்தாள்லாம் வந்திருக்காளாம், கூட்டம் கூட்டமா வந்திருக்கா. தத்ர ஸ்ரீ லலிதா தேவி சர்வேஷாம் தர்சனம் ததௌ. அவ எல்லோருக்கும் தர்சனத்தை கொடுத்திருக்கா. இப்ப தர்சனம் மட்டும் தானா அப்படின்னு பார்க்கணும். தர்சனம் தரும், சர்வேஷாம் தர்சனம் ததோ, அத்தனை பேருக்கும் உயர்ந்ததான பார்க்கக்கூடியதான சிம்மாசனத்தில் இருக்கா. யாருக்கும் எனக்கு அம்பாள் தெரியலேங்கிற விவகாரம் இல்லை. எல்லோரும் பார்க்கக்கூடியதான, எல்லோருக்கும் பார்வை அளிக்கக்கூடியதான இடத்துல இருந்துட்டு இருக்க. யாரு பார்த்தாலும் அம்பாளுக்கு தெரியும். அதே போல அம்பாள் யாராலையும் ஒவ்வொருவரையும் பார்க்கலாம். அது மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சர்வேஷாம் தர்சனம் ததௌ, எல்லோருக்கும் தர்சனத்தை கொடுத்தாள். அப்படி இப்ப இந்த திவ்யௌகம்னா என்ன, சித்தௌகம்னா என்ன, மானவௌகம்னா என்ன? அதுல திவிபவாக திவ்ய எல்லாம் குருக்கள்.
குருகளுடைய கோட்டம். குரு சம்பிரதாயத்துல குரு பரம்பரைய நம்ம முதல்ல பூஜை பண்ணுவோம். சதாசிவ சமாரம்பாம் வியாச சங்கர மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு. இது குரு பரம்பரைய நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். இந்த குரு பரம்பரைய ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்? இந்த குருங்கிறது ஒரு வியக்தி இல்ல, அது கவனிச்சுக்கணும். குருங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம். ஒரு தீபமானது மற்ற 1000 தீபங்களை 1000 விளக்குகளை பிரகாசிக்கும்படி அதை ஏற்றி வைக்கிறபடி லட்ச தீபம்னு ஒரு இது பண்ணுவார் கோவில்கள். லட்ச தீபங்களை ஏற்றி வைக்கிறது கை தீபம் ஒண்ணுதான். லட்ச தீபங்களை ஏற்றுறதுக்கு லட்ச தீபம் வேண்டாம், ஒரே கை தீபம் வச்சுட்டு ஒவ்வொன்னா ஏற்றிட்டே போவா வரிசையா. அப்ப லட்ச தீபங்களையும் ஏற்றுறது எப்படி ஒரு கை தீபம் இருக்கோ அதே போல அம்பாள் ஒருத்தியா இருந்து கொண்டு இத்தனை தீபங்களும் ஏற்றிருக்க. இந்த குருக்கள்லாம் எப்படி அங்கிருந்து வந்தவன். அதனால்தான் அம்பாளை சொல்லும் பொழுது முதல்ல அம்பாள் குரு ரூபேத்வாம் நமாமி காமாட்சி, குரு ரூபமா இருந்திருக்க அம்பாள். அதே போல குருமண்டல ரூபிணி ஒரு நாம வரப்போம். குருமண்டலமே அம்பாளுடைய உருவம். சதுர்புஜே சந்திரகலாவதம் சேன தாங்கள் சொல்றீங்கள, இது ஞானத்துக்காக ஏற்பட்ட உருவம். அந்த குரு தத்துவமே அம்பாளுடைய ஸ்வரூபமாக இருக்கு. அந்த குரு தத்துவம் நாம புரிஞ்சுக்கணும். குரு தத்துவமானது என்னது? அஜானத்தை நாசம் பண்ணக்கூடியதான தத்துவம். குகாரோ அந்தகாரஸ்ய ருகார தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வா குரு வித்யபிதீயதே அப்படின்னு நமக்கு எந்த விஷயம் தெரியலையோ அறியாம இருக்கோ அந்த உள்ள இருக்கக்கூடியதான அறியாமையை போக்குபவர் குரு. வெளியில இருக்கக்கூடியதான இருட்ட போக்குறதுக்கு சூரியன் இருக்க. அவர் எல்லா விதமான இருட்டையும் ஒரு சூரியன் உதித்தா உலகத்துல எந்த இருட்டும் இல்லாம போறது. ஆனால் உள்ள இருக்கக்கூடியதான இருட்ட அவருக்கு போக்கக்கூடியதான சாமர்த்தியம் இல்லை. இதயத்துக்குள்ள இருட்ட போக்கக்கூடியவர் குரு ஒருவர் தான். அந்த குருவானவர் அந்த சாமர்த்தியத்தை எப்படி பெற்றிருக்கார்? அம்பாளிடத்திலிருந்து பெற்றிருக்கார். ஆகையால் அந்த குரு மண்டலத்தை நாம தியானம் பண்ணணும். அந்த குருமண்டலமானது ஆதி குருவா இருக்கக்கூடியதான அம்பாளிடத்திலிருந்து வருது. இந்த அம்பாளிடத்துல ஒவ்வொன்னா அவ சில பேர் இடத்துல நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ யாரு? சித்தவுகாள், திவ்யவுகாள், மானவவுகாள் அப்படி. இப்ப நமக்கு நம்ம அப்பா தெரியும், அப்பாவுக்கு அப்பா தெரியும், அவருக்கு அப்பா தெரியும். அதுக்கு மேல இன்னைக்கு டவுட் தெரியல. ரொம்ப பேர் முன்னால 7 தலைமுறை தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் பொண்ணா கொடுப்பா. 7 தலைமுறை சொல்லணும், 7 தலைமுறையும் நல்லவாளா இருக்கணும், அப்பதான் பொண்ணை கொடுப்பா. இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெருசா இருந்தாலும் படித்தாலும் பொண்ணை கொடுக்க மாட்டா. ஏன்னா சப்தபூர்ண விஞ்ஞான பூர்வகம் அப்படின்னு ஆபஸ்தம்பர் எழுதுற. 7 தலைமுறை தெரிஞ்ச பிறகு அவ நல்லவாளா இருந்தா தான் பொண்ணை கொடுக்கணும். ஏன்னா இந்த பெண்ணானவள் அங்க போய் அவளுடைய தர்மத்தை வளர்ப்பதற்காக இருக்கா. அவள் போய் அங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு எல்லா கர்மாக்களையும் சேர்ந்து இருந்து நடத்துவாள். ஆகையால் அவளுக்கு சகதர்மச்சாரிணின்னு பேர். ஆகையால் அந்த 7 தலைமுறை தெரிஞ்சிருந்தா தான் பொண்ணை கொடுக்கணும்னு வச்சுட்டு இருந்தா இப்ப தெரியல. அதே போல நமக்கு அம்பாளிடத்துல இருந்து யார் யார் குருக்கள் வரிசையா வந்திருக்காங்கிறத எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இதை நாம் சில நாட்கள்ல பண்றோம். எப்படி? இந்த விசேஷமாக குரு பர்வாதி தினங்கள்ல 167 குருக்களை, இந்த கலிகாலத்துல வந்த குருக்களை அவளதான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், மற்றவர்களை இல்ல. இதற்கு முன்னால இருக்கக்கூடியதான குருக்களை சமஷ்டியா பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடியதான இந்த குரு பரம்பரைய குரு மண்டலத்துல நம்ம தியானம் பண்ணணும். அந்த குரு மண்டலத்துல நமக்கு இப்ப தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சப்தபூர்ண விக்கியாசம்னு சொல்றா போல இங்க இருக்கக்கூடியதான திரிபூருஷால் 3 செட்டை நம்ம சொல்றோம். அந்த 3 செட்டு யாரு? திவ்யௌகம், மானவௌகம், சித்தௌகம். திவ்யௌகம்னா என்ன? தேவலோகத்துல இருந்தவன் ஜபத்தினுடைய வலிமையினால அவ தேவலோகத்தை அடைஞ்சாள். இன்னும் வேறு மாணவர்கள் மனுஷாலா இருந்து கொண்டு உயர்ந்ததான நிலையை பெற்றவர்கள் விஸ்வாமித்ராதி மகர்ஷிகள். அவ மனுஷியலாக தான் இருந்தார். ஆனா அவளுடைய ஜபத்தினுடைய பலம் என்னன்னு இன்னொரு உலகத்தையே படைக்கக்கூடியதான பலம்.
பிரம்மதேவர் என்ன பண்றாரோ அந்த காரியத்தை இவர் பண்ணக்கூடியதான அளவுக்கு அவர் முன்னுக்கு வந்துவிட்டார். இன்னொரு உலகத்தையும் சிருஷ்டிச்சு விட்டார். கடைசியில இன்னொரு இந்திரனை சிருஷ்டிக்கிறேன்னு சொல்ற காலத்துல தான் இந்திரனுக்கு பயம் வந்து ஓடினான். சுவாமின்னு இப்படி இருந்ததுன்னா நான் இப்ப எங்கே போறது, நம்ம போஸ்டே போயிடுவேன்னு ஓடினா அதுக்கப்புறம் சரி பண்ணினார்னு வச்சுங்களேன். அப்படின்னா எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ண தயார் பண்ணக்கூடியதான வலிமை அவருக்கு எப்படி வந்தது? இந்த மந்திர ஜபத்தினால வந்தது. அப்படிப்பட்டதான வலிமையை பெற்ற மகர்ஷிகளுக்கு மானவம்னு பேர். அதுக்கப்புறம் சித்தாள், அவ பிறந்ததுலயே சித்தாளா இருக்கா. யாரு? சனக சனந்தனாதிகள். அவளுக்கு தனியாக ஜபம் பண்ண வேண்டியது, ஜபம் பண்ணினத்தினால சித்தி வந்ததுன்னு இல்ல, அவ பறவையினாலேயே அந்த சித்தி வந்திருக்கிறது. பறவையினால வந்ததுன்னா ஜன்மாந்தரத்துல பண்ணிருக்கா. ஜன்மாந்தரத்துல அந்த நிலையை பெற்று மறுபடியும் சில காரணத்துக்காக பிறவை எடுத்துண்டு அப்படி இருந்துருக்காவா. ஏன்னா முதல்ல பிரம்மதேவர் என்ன பண்ணினார்? மானசமாக சில பேரை சிருஷ்டி பண்ண, மனசுனாலேயே சிருஷ்டி பண்ணினார். இது போல ஸ்ரீ புருஷ சம்யோகம் இல்லாமல் மனசுனாலேயே சிருஷ்டி பண்ணினார். நாரதர், சனகர், சனத்குமாரர், சனத்சுஜாதர், சனந்தனர் இப்படிப்பட்டதானவர்களை. அவளுக்கு பை நேச்சர் அவளுக்கு சித்தி வந்தாச்சு. அவளுக்கு தான் சித்தவுகால். இப்ப என்ன? திவ்யவுகம், தேவதா பாவத்தை அடைந்தவர்கள், மனுஷாலே இருந்து கொண்டு மனுஷாலாகவே இருந்து கொண்டு உயர்ந்ததான சக்தியை அடைந்தவர்கள். அதற்கு பிறகு சித்தி அடைஞ்சு பரஞ்சத்திலேயே சித்தி அடைந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இவ யோகிகள். இதுவரைக்கும் திவ்ய, சித்தா, மானவா என்கிற பதங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். அதுக்கு ஓகம்னு ஒரு பதம் இருக்கு. ஓகம்னா கூட்டம்னு அர்த்தம். கூட்டம்னா எத்தனை சார் தெரியல. ஏன்னா பஞ்சதசி மந்திரத்துல சொல்லும் பொழுது முதல் அம்சத்துக்கு வாக்பவ கூட்டம்னு சொல்றேன், அதுல 5 எழுத்து இருக்கு. 2வது அம்சத்துக்கு காமராஜ கூட்டம்னு சொல்றோம், அதுல 6 எழுத்து இருக்கு. 3வதுக்கு சக்தி கூட்டம் சொல்ல, அதுல 4 எழுத்து இருக்கு. என்ன சார் ஒரு கூட்டம்னு சொல்ல கரெக்டா இருக்க வேண்டாமா? சில சமயத்துல 5ங்கிற, சில சமயத்துல 6ங்கிற, சில 4ங்கிற. என்ன மோகம்ங்கிறது எத்தனை நம்பர் அதை விசாரிக்கணும். அதற்காக அடுத்தது பல புராணங்கள்லயும் எடுத்து பார்த்து நமக்கு சொல்றார் வியாக்கியானத்துல. இப்ப பார்ப்போம். திவிபவாக திவ்யாக திக்பாலாத்யாக தேவாக, திக்பாலாதி தேவதைகள். மானவாக புண்ணியாக பிரம்மர்ஷய, மனுஷியால் புண்ணியம் பண்ணினவா பிரம்மர்ஷிகள். விஸ்வாமித்ராதய சித்தாக, சித்தி அடைந்தவர் யார்? சனக நாரதாத்யாக யோகினா. நாரதரையும் இங்க யோகின்னு சொல்லி அது கவனிக்கணும். தேசாம் ஓகாக சங்கியா விசேஷ, அவளுடைய கூட்டம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அநேக கோடி திக்பாலை சந்திரக்கவது கோடிபி சனகாத்யை யோகீந்திரை சப்தர்ஷீணாம் ச கோடிபி நாரதாதி மகாமௌகானாம் கோடிபி பரிவாரிகாம் இது அப்படின்னு ருத்ரயாமணத்துல சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் அநேக கோட்டிகள். அநேக கோட்டின்னு எப்படி? சப்தர்ஷிகள் அநேக கோட்டின்னு என்ன சார்? 7 ரிஷிகள் 6,000 கோட்டின்னு. 7 ரிஷிகள்னா 7 பேர் தானே. சப்தர்ஷய சப்தா. ஏன் சப்தர்ஷின்னு பேர் வச்சிருக்கேன்? 7 பேர், அவ்வளவுதான். கோட்டையகான்னு சொல்றேட, அதான் அவளுடைய சிஷ்யா. சிஷ்யாள்னா அந்த கோட்டை, அந்த குரூப்ல இருக்கிறவா. இப்படி பாரத்வாஜ கோத்திரம், கௌண்டின்ய கோத்திரம், ஸ்ரீவத்ஸ கோத்திரம் அப்படிங்கிறோம். அந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவாழ்னா அந்த மகர்ஷியை வச்சிருக்கோம். அதே போல ஒவ்வொரு மகர்ஷிக்கு பின்னால இருக்க கொடுக்கதான அத்தனையும் சேர்த்து கோடி ஜனங்கள் அவ அங்க இருந்துட்டு இருக்காளாம். நாமும் அந்த பகவான, அந்த நமக்கு மூல கல்கனா இருக்கக்கூடியதான அந்த கோத்திர பிரவக்தாவை நம்ம உபாசனை பண்ணிட்டு இருந்தோமையானால் தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது பாரத்வாஜ கோத்திரஹா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி, பாரத்வாஜருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அங்கெல்லாம் உங்களுக்கு வரும். கிரிக்கெட்ல அவளுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுன்னு சொல்ற பாருங்க, அதே மாதிரி இவாளுக்கு என்னென்ன அந்தந்த மகர்ஷிய பண்ணா அந்த மகர்ஷி அந்த குரு கிட்ட இருக்கக்கூடியதான எல்லா விதமான வசதிகள் இவா இருப்பாரு. அம்பாள் கூப்பிட்டு இருக்கா. அப்ப என்ன, பாரத்வாஜர் கூப்பிட்டா பாரத்வாஜர் மட்டும் இல்ல, அந்த பாரத்வாஜருடைய சிஷ்யால் அவ கோத்திரத்துக்கு எல்லோருக்கும் அங்கே இடம் இருக்கு. நம்ம பாருங்க, அப்ரம்ம புவனால் லோகாக புவனம் பிரம்மதேவரது இடத்துல ஆரம்பிச்சு ஈயெரும்பு வரைக்கும் எல்லோருக்கும் அம்பாள் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருக்கா. ஆனா நம்ம தான் சித்தமா இல்ல அனுகிரகத்தை பெற.
ஏன்னா நம்மளுக்கு என்ன எங்க இருக்கு, வெளி உலகத்துல நம்ம கொண்டோட்டம் இருக்கு. அங்கே போகணும் இங்கே போகணும் அதை அடையணும்னு நினைக்கிறோமே தவிர இப்பிறவியில நம்ம சார்த்தகம் பண்ணி கொண்டு அம்பாளுடைய திருவடியை அடையணும் எனக்கூடியதான எண்ணம் தோணுவதே இல்லை ரொம்ப பேர். அதனாலதான் இப்படி சொல்றார், தேன ஓகாஹா இது பகுஜனம் அநேக கோட்டி பரம். இங்க ஓகம்னு சொன்னா கோட்டி கோட்டிகளுக்கு ஓகம்னு பேர். கோட்டிங்கிறது கோட்டி, ஒரு கோட்டி கோட்டிகள் அப்படின்னு 10க்கு பிறகு 1க்கு பிறகு 18 சைபர் போட்டேன்டா அது எத்தனையோ அது அதான் கோட்டி கோட்டின்னு பேர். அதை சொல்ல போற யோகோ நாம சங்கியா விசேஷா ஜோதிஷ் சாஸ்திரே பிரதர்ஷதே. இவர் என்ன பண்ணிருக்கார், இந்த ஓகம்னு ஒரு பதம் இருக்கு, இது என்ன சார் நம்பர் அப்படின்னு யோஜனை பண்ணி புராணங்கள் எல்லாம் பார்த்திருக்கார். ஜோதிஷ் சாஸ்திரத்துல இல்ல. ஜோதிஷ் சாஸ்திரம் முழுக்க பார்த்த பிறகு அதுல இந்த ஓகம்ங்கிற பதம் அதுக்கு சங்கியா நம்பரை சொல்லக்கூடியதான இல்ல. அதான் சொல்றார் யோகோ நாம சங்கியா விசேஷான ஜோதிஷ் சாஸ்திரே பிரதிருத்தியதே. ஏன்னா அங்க நம்பரை சொல்லும் பொழுது ஏக தச சத சஹஸ்ர அயுதா ஐட்டால 10,000 லட்சா, அதுக்கப்புறம் பிரயுத்தா 10 லட்சத்துக்கு பிரயுத்தம் பேர், கோட்டயஸ்கிரமசா, அதுக்கப்புறம் அற்புதம் அப்ஜம் கர்வம் நிகர்வம் மகாபத்வம் சங்கவா தஸ்மாத் ஜலதிஷ்ட அந்தியம் மத்தியம் பரார்த்தம் இது தசகுணோத்தராக சம்ஞாஹ. இப்படின்னு பரார்த்தம் தான் மேக்சிமம். அந்த பரார்த்தம்ங்கிறது மத்திய நடுவுல இருக்கிறது. அதை வச்சுன்னா அத்திய பிரம்மண திதீய பரார்த்தே அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு இப்படி கோட்டி கோட்டி இல்ல 50 லட்சம் கோட்டி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திதீய பரார்த்தம் ஆயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கே இது பிரளயம் வந்துருக்காரு சில பேர் சொல்றான். அதெல்லாம் வரக்கூடியமா? யாருக்கோ பிரளயம் வரும், நமக்கு இல்ல. இந்த உலகம் இருக்கத்தான் இருக்க போறது. உங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கிற பரியந்தம் எல்லாம் இருக்கும், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பரார்த்தம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அப்படி பரார்த்தம் இது தசகுணோத்தரா சம்ஞாஹா இது ஜோதிஷ் சாஸ்திரம் தான் இல்ல, வேற எங்கேயாவது புராணத்துல இருக்கான்னு பாக்குறாரு. நாபி வாயு புராணே, எந்தெந்த புராணத்துல இந்த நம்பரை பத்தி சொல்லியிருக்கோ அவையெல்லாம் தேடி எடுக்கிற. ததாயி தத்ரை சுணு சங்கியாம் பரார்த்த பரஸ்யா பரஸ்யத. உயர்ந்ததுலையும் அடுத்ததுலையும் நான் சொல்றேன் வாயு புராணத்தை சொல்லு. இது கோட்டி கோட்டி சஹஸ்ராணி பரார்த்தம் இது கீர்த்தியதே இத்யந்தம் யதாபூர்வம் உக்தம். கேளுதனமா சொல்லுக்கு பரார்த்தம் துகணம் சாபி பரமாகுர் மனீஷிணா. பரார்த்தம் 2 தரம் ஆயிடுது, ஏனால் பரமுன்னு பேரு. சதமாயு பரிதிடம் சஹசிரம் பரிபத்வகம். 100 வருஷங்கள் மனுஷனுக்கு, 1000 பரிபத்வகம். ததோ அயுதம், 1000க்கு மேல அயுதம் 10,000 நியுதம், அதுக்கப்புறம் 10 லட்சம். பிரயுதம் சார்புதம் தத யர்புதம் கர்பதம் கர்வம் நிகர்வம் சங்க பத்மகம். சமுத்திரம் மேல ஜலதீன்னு போட்டிருக்கார், அதுக்கு இந்த வாயு புராணத்துல சமுத்திரஹால் பேரு. மத்தியமம் தெய்வ பரார்த்தம் அபரம் ததா ஏவம் அட்டாதச ஏதானி ஸ்தானானி. 1 10ன்னு சொன்னேன்னா 18, 10க்கு அப்புறம் 1 அனுப்புறம் 18 சைபர் வச்சால் அது வரைக்கும் இந்த ஸ்தானங்கள். கணனா விதம் இது வரைக்கும் தான் கணக்கிடப்பட்டிருக்கு. சதானி திவிஜானியான் யுத்திஷ்டானி மனேஷிபி அப்படின்னு சொல்லி பிடிச்சு. சோ இந்த கூட்டத்துல ஓகம்ங்கிற பதம் இல்ல. சோ ஓகம்ங்கிற பதமானது ஜோதிஷ் சாஸ்திரத்துல காணப்படல, வாயு புராணத்துல காணப்படல. அப்ப எப்படி சார் அர்த்தம் சொல்றது? ராமாயணே ததாபி ராமாயணே யுத்த காண்டே சதம் சதசஹஸ்ராணாம் கோட்டிமாஹுர் விவஸ்திதா இத்யாரப்ய சதம் சமுத்திரசாஹஸ்ரம் மதௌக இது விஸ்ருதம் இத்யந்தே. இந்த குரங்குகள்லாம் எத்தனை இங்க யுத்தம் போட்டதில்ல. யுத்தத்துக்கு வந்த குரங்குகள் என்னென்ன இத்தனை இருக்கு. இத்தனை குரங்குகளை பார்த்தா ராவணனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு குரங்கு லைனா நிக்காது, ஒண்ணு மேல குதிக்கும் கீழே இருக்கும், இங்க போகும். எந்த பக்கம் அடிக்கிறது, என்ன கீழ்றதா பிராண்டதா ஒண்ணும் தெரியாது எனக்கு. சிம்மம் வந்தா நீங்க ஏதாவது பண்ணலாம் சார். கர்ப்பாம்பூச்சி வந்தா என்ன பண்ண முடியும் உங்களால? சில பொருள் சின்னதா இருந்தாலும் அதை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏதோ தேள் வந்தது பாம்பு அடிச்சு விடுவேன். இதுக்காக பறந்து எதுவும் உள்ள வந்துருந்தேன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ள பூந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? ரொம்ப சிரமம்னு. ஆகையால் சில பதார்த்தங்களை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த குரங்குகள், இத்தனை குரங்குகள் வந்திருந்தா ராவணனால என்ன பண்றதுன்னு தெரியலைங்கிற. சதம் சதவஹஸ்ராணாம் கோட்டிமாஹுர் விபஸ்திதா 100 கணக்கா வந்துட்டு இருக்கு.
சதம் சமுத்திர சாஹசிரம் அகௌகிதி விஸ்ருதம் இது அந்தே சொல்லிவிட்டு சங்கு மகாசங்கோ பிருந்த மகாபிருந்த பத்மா மகாபத்மா கர்வா மகாகர்வா சமுத்திர மகௌகாக்கியா கடைசியில மகௌகாக்கியம் அங்கே ஓகாங்கிற பதம் இருக்கு. சோ அங்கெல்லாம் வாயு புராணத்தை பார்த்தேன், ஜோதிஷ் சாஸ்திரத்துல பார்த்தேன், அங்க எங்கெல்லாம் கிடைக்கல, ராமாயணத்துல கிடைச்சிருக்கு. மகௌகாக்கியா உத்தரோத்தரம் லட்ச லட்ச குணிகா, லட்சத்தை லட்சால பெருக்கினா எவ்வளவோ அது மகௌகம். சங்கா உக்தா தத்ர நாமைக தேசே நாமகிரகணம் இது நியாயேன ஓகபத மாத்திரம் பிரயுக்தம். இங்கே ஓகம்தான் சொல்லியிருக்கு, மகௌகம்னு சொல்லணும், ஆனா ஓகம் மட்டும்தான் சொல்லியிருக்கு. இது ஒண்ணு சொன்னோம். இப்ப ஓகம்னு என்ன, லட்சம் லட்சம். அது போல இருக்கக்கூடியதான் அத்தனை பேர்கள் திவ்யவுக சித்தவுக மாணவர்கள் வந்திருக்கா அப்படின்னு. இப்ப ஒரு அர்த்தம் சொன்னோம், சம்பிரதாயத்துல இன்னொரு அர்த்தம் இருக்கு. திவ்யவுகால்னா என்ன, சித்தவுகால்னா என்ன, மாணவகால்னா என்ன. அதவா பரப்பிரகாசந்தநாதாத்யா சப்த பரமகுரவா, 7 பேர், பரப்பிரகாசானந்தநாதர், பரசிவானந்தநாதர், பராசக்தியம்பா, கௌளேஸ்வரானந்தநாதர், சுக்லதேவியம்பா, குணேஸ்வரானந்தநாதர், காமேஸ்வரியம்பா. தினமும் பூஜை பண்ற காலத்துல இது இருக்கு. இந்த சித்தவுகால் இங்க இருந்து ஆரம்பிச்சோம். தத்ர பரப்பிரகாசந்தநாதாத்யா சப்த பரமகுரவா. இங்க பரமகுருன்னு ஸ்வகுரு பரமகுரு பரவேட்டி குரு அது இல்ல. பரமகுருன்னா பரமத்துவத்தை அடைந்ததான உயர்ந்த குருக்கள். அதுக்கு ஜெகனானந்தநாதாத்யா அஷ்டவு பர அபர குரவா. பரகுருவாகவும் அபரகுருவாகவும் இருக்கக்கூடியவா 8 பேர். இவ அப்பப்ப சமாதியில இருப்ப, அப்பப்ப வெளியில வருவான். முன்னால சொன்ன 7 பேர் சமாதியிலே இருந்துட்டு இருக்கா, அவளோட நம்மளால பேச முடியாது. இவாள என்ன, அப்பப்ப சமாதியில இருப்பா, அப்பப்ப வெளியில வருவா, அப்ப நம்ம கேட்டுக்கலாம். யார் இவா? இவ 8 பேர். ஜெகனானந்தநாதர், விஸ்வானந்தநாதர், விமலானந்தநாதர், மதனானந்தநாதர், புவனானந்தநாதர், லீலாம்பா. பார்க்கணும், ஸ்திரீகளும் இப்படி ஜபம் பண்ணினவா இருந்திருக்கா பழைய காலத்துல. இப்பதான் எங்களுக்கு சமயமே இல்லை சார். புருஷாளுக்கு இருக்கா அது தெரியல. ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு ஆபீஸுக்கும் போகணும், ஆத்திரையே போகணும், ஜபம் பண்ணணும், எங்க நடக்கிற காரியம் இல்லைங்கிற. ஆனா எவ்வளவு தூரம் பண்ணி இருக்கா பாருங்க, உயர்ந்ததான ஒரு நிறை அடைஞ்சிருக்கா. லீலாம்பா, சுவாத்மானந்தநாதர், பிரியானந்தநாதர் அப்படின்னு இவ 8 பேர். அடுத்து அதனால ஜெகநாந்தநாதாத்யா அஷ்டவு பராபரகுரவா. அதற்கு பிறகு போகானந்தநாதாத்யா சத்வாரா அபரகுரவா. அபரகுருன்னு என்ன அர்த்தம், நம்மளோட பேசுவா. நீங்க அவளோட தியானம் பண்ணினா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பா. உங்க சரீரத்துக்குள்ள இருந்து சபூர்வேஷாம் அபி குரு காலேன அனவச்சின்னாது அப்படின்னு குருவானவர் அவர் எங்கேயோ போயிட்டார் சார், காலம் ஆயிட்டார் சார், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க இதயத்திலேயே இருப்பார். எப்ப வேணும்னாலும் எந்த சந்தேகம் வேணும்னாலும் புத்தகத்தை பாடுறது நமக்கு புரியலையே, என்ன பண்றது, யார கேட்கறது, யாருக்கும் சொல்ல தெரியலையே, கவலைப்படாதீங்களா. குரு தியானம் பண்ணி தூங்குங்க, சொப்னத்துல வந்து சொல்ற. அதே போல வேற ஏதோ புத்தகத்தை படிப்பேன், இதுக்கு சம்பந்தமே இருக்காது, அதுல இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அது போல ஒரு தத்துவம் இருக்குமே, அந்த தத்துவம் எப்படி சகாயம் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு குரு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு இது பலிக்கும். ஆகையால் குரு பக்தி அவரை தெரியாமல் எதையும் பண்ணக்கூடாது, அவரோட கேட்டு எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு குரு பக்தி இருக்குமே ஏனால் சகல பதார்த்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அதுவா பரப்பிரகாசானந்தநாதாத்யாக சப்த பரமகுரவः, ஜெகனானந்தநாதாத்யாக அஷ்டௌ பராபரகுரவः, போகானந்தநாதாத்யாக சத்வாரோ அபரகுரவः இது ஓகத்ரயம் திவ்யாதி பதவார்த்தம். இதுதான் நாம பூஜா மத்தியத்துல நவாவரணம் பண்ணும் பொழுது, குருமண்டலம் பண்ணும் பொழுது இவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு இதஞ்ச காமராஜ சந்தான அபிப்பிராயேண உக்தம். இதெல்லாம் காதி வித்யைக்கு தாண்டா போல சொன்னேன். ஒவ்வொரு வித்யையும் தயார் பண்ணினவா தனித்தனியா இருக்க. இப்ப நான் சொன்னதான பரமானந்த பரப்பிரகாசானந்தநாத, பரசிவானந்தநாத, பரசக்தியம்பா, காலகௌலீஸ்வரானந்த, சுக்லதேவியானந்தநாத இப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் காதி பஞ்சதசியில அதுக்கு தகுந்ததான குருக்கள். அதே போலயே லோபாமுத்ரா சந்தான பேதேன ஆதி வித்யை
அது ஹகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடியதான பஞ்சதசாட்சரி. அது எப்படின்னு சந்தான பேதேன வித்யா பேதேன மித்ரேஷானந்தநாதாதீனி, அங்க பரப்பிரகாசானந்தநாதான் இங்க சொன்ன மாதிரி அந்த சம்பிரதாயத்துல மித்ரேஷானந்தநாதா அப்படின்னு வரும். பகூனி ஓகத்ரயாணி, இது போல காதி வித்யா, ஆதி வித்யா, சாதி வித்யா, கஹாதி வித்யா, இப்படி வரைக்கும் நிறைய வித்யைகள் இருக்கு. அந்தந்த வித்யைகள்ல எந்தெந்த குருக்கள் எவ்வளவு பண்ணியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் ஞானார்ணவ தந்திரத்துல இருக்கா. பகூனி ஓகத்ரயாணி ஞானார்ணவாதிடு திரட்டவியானி. எத்தனை தந்திரங்கள் பார்த்திருக்கான்னு பாருங்க. தந்திரங்கள் பார்க்கறது மட்டுமில்ல, அதை அனலைஸ் பண்ணி இந்தந்த விஷயம் இங்க இருக்குன்னு சொல்ல தெரியணும். வேதத்துல 10,726 மந்திரம் இருக்குமே. ஆனால் இதுல பிருஷ்ணிய சொல்ற மந்திரம் என்னன்னு இதோ இந்த மந்திரம் 7ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல 42வது சூத்திரத்துல 3வது மந்திரத்துல சொல்லணும். நீங்க அது இருந்தா தானே இருக்கு சார். புத்தகத்துல என்ன பிரயோஜனம்? கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ற மாதிரி நீங்க உங்க பிரெயின்ல ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடியதான நிலை இருந்தது அவளுக்கு. அதனாலதான் ரொம்ப விசேஷம். அதேல ஞானார்ணவாதி திரஷ்டவியானி திவ்யாதி குருக்கிரமஸ்து. இந்த திவ்யவுகம் யாரு, சித்தவுகம் யாரு, மானவுகம் யாருங்கிறது குரு உபதேசாதவகந்தவ்யா. நாமளே புத்தகத்தை பார்த்து அறிஞ்சுக்கிறது இல்ல, குரு உபதேசத்தினால தெரிஞ்சுக்கணும். தத்திர சர்வேஷாம்பி சங்கியா விசேஷ மகௌக பர்யாய. மகௌக பர்யாய எல்லாத்துக்கும் இந்த சங்கியா விசேஷம் மகௌகம் வரைக்கும். பகுஜனமக்கு அனந்தானந்தபரம். பகுஜனம் சொன்னா இன்பினிட். எவ்வளவு இவ்வளவு சொல்லுது. அத்தனை பேர் வந்திருக்காங்க. யஜுர்வேத சங்கியா பிராய பாடே. இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ஜோதிஷ் சாஸ்திரத்துல இல்லைன்ட்டேன், வாயு புராணத்திலையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா ராமாயணத்துல இருக்க ராமாயணத்தினுடைய சங்கியை சொன்னேன். ஆனா இதே போலயே யஜுர்வேதத்துல அவா சிலது சொல்லியிருக்கா. யஜுர்வேதே சங்கியா பிராய பாட்டே. யஜுர்வேதனுடைய சங்கியை சொல்லும் பொழுது பரார்த்தாய ஸ்வாஹா அப்படின்னு ஆரம்பிச்சு உஷசே ஸ்வாஹா, உஷ்யை ஸ்வாஹா, ததா உதேஷ்யன் ஸ்வாஹா, உத்யன் ஸ்வாஹா, உதிதே ஸ்வாஹா, ஸ்வர்கலோகஸ்ய ஸ்வாஹா, சர்வஸ்ய ஸ்வாஹா அப்படின்னு 8 மந்திரங்கள் இருக்கு. இந்த இடத்துல பரார்த்தியாய ஸ்வாஹான்னு ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த பரார்த்தியம்னு ஆரம்பிச்சு உஷசே ஸ்வாஹா இத்தியாரம்பே சர்வஸ்மை ஸ்வாஹா கடைசியில சொல்லியிருக்க. இத்யந்த அஷ்டவ மந்திராக ஸ்ரூயந்தே. தத்ர தத்ரத்ய தத்ரத்ய உஷா ஆதயः சப்தாः சங்கியாः. அங்கே சொல்லக்கூடியதான நம்பர் உஷசே ஸ்வாஹாங்கிறது நம்பர். பிராயபாட்டாது லட்ச லட்ச குணோத்தர சங்கியாக்காக வக்தவ்யா அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. எதிர்வேத பாஷ்யத்துல இப்படி இருக்கு. வேத பாஷ்யத்திலையும் இந்த நம்பர் இருக்குன்னு சொல்றேன். ததயம் சங்கிரஹ உஷோப்யுஷ்டதோ ஜென்னு உத்யன்னுதித ஏவச ஸ்வர்கோ லோகஸ்ய சர்வஸ்ய இத்யேதௌ ஆநாயதே ஸ்ருதௌ ஏதா பராத்யாத் பரதः சங்கியாஹ லட்ச குணோத்தராஹ அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்காளாம் அங்கே. ஏவம் சதி இப்படி சொன்னமையானால் ராமாயண ஏக வாக்கியத்தாகி லப்யதே. ராமாயணம்னு ஏதோ சாதாரணமான கதைன்னு நம்ம சொல்றோம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராட்டேதாதி சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு. வேதவேத்யனான பரமாத்மா, வேதங்கள்னால சொல்லக்கூடியதான பரமாத்மா அவர் என்ன பண்ணினா தசரத வச்ச பிள்ளையா பிறந்த. அப்ப வேதத்தினுடைய சொல் பொருளானது உலகத்துல பிறந்தாச்சு. சொல்லு மட்டும் தேவலோகத்திலேயே இருக்கு. இது என்ன தர்மம்? சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது. அந்த பொருளானது தசரதற்கு பிள்ளையா பிறந்து விட்டார். அப்ப அந்த சொல்லு மட்டும் அப்படி நிக்கிறது. இது பார்த்தா அந்த சொல்லு பார்த்ததான். பொருள் இல்லாம சொல்லுக்கு வேல்யூ உண்டா? இல்ல. சொல்லு இல்லாத பொருளுக்கும் வேல்யூ கிடையாது, பொருள் இல்லாத சொல்லுக்கும் வேல்யூ கிடையாது. அந்த சொல்லு பார்த்ததான். ஆடாடாடா நான் வெறும் பதமா இருக்கேன், அர்த்தம் இல்லாத சொல்லா இருக்கேனே, அது என்ன பண்ணுவேன் என்ன அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பிரதேச மகர்ஷியுடைய பிள்ளையா இருக்கக்கூடியதான வால்மீகி கிட்ட போச்சான். போய் நமஸ்காரம் பண்ணி என்னை ஏதாவது உத்தாரணம் பண்ணுங்க, என்னுடைய பொருள் எல்லாம் ராமனா அவதாரம் பண்ணிட்டாரே, என்ன பண்றது அப்படி. வால்மீகி கவலைப்படாது அப்படின்னு என்ன பண்றதுன்னு ராமாயணத்தை எழுதியிருக்காரு. என்ன ஆச்சுன்னு அந்த ராமனை சொல்லக்கூடியதான ராமாயணமா ஆயிடுது.
இப்ப இந்த ராமாயணம் எனக்கூடியதான சொற்கள் ராமன் எனக்கூடியதான பொருளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆகையால் வால்மீகி ராமாயணமானது 24,000 ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் முதல் எழுத்து எப்படி ஒரு மந்திரத்தை சொல்றது. எது தத் சவிதோ அப்படின்னு ஆரம்பிக்கிறத காயத்ரி மந்திரம். தத்து ஆரம்பிக்கக்கூடியது 1000 ஸ்லோகங்கள், சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடியது 1000 ஸ்லோகங்கள். இப்படி 24,000 ஸ்லோகங்கள். இதை நீங்க வாக்கு என்ன ஒரு தரம் 24,000 காயத்ரி மந்திரம் பண்ணியதுனால பலம் ஒரு முன்னம் அப்படி தயார். ஏன் எதிர்வேதத்துல இருக்கிறதெல்லாம் வேதங்கள்ல இருக்கிறதெல்லாம் ராமாயணத்துல. வேதத்துல இப்ப எதிர்வேதத்துல மகௌகம்னு சொன்னேன். இப்ப ராமாயணத்திலையும் இருக்கோ இல்லையோ அதான் சொல்றார். ஏவம் சதி ராமாயண ஏக வாக்கியதாபி லப்யதே ராமாயணீய மகாசங்கா ஜோதிஷாஸ்திரிய பரார்த்த பரியாயத்துவம். ராமாயணத்துல மகாசங்கம்னு சொன்னது, ஜோதிஷாஸ்திரத்துல பரார்த்தம் சொன்னது. சதி சம்பவே ஸ்மிருதே மூலாந்தர கவேஷணாயாக அயோகா. சம்பவிக்கிற காலத்துல இந்த ஸ்ருதிக்கு மூலம் என்ன, ஸ்ருதி என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ராமாயணத்துக்கு மூலம் என்ன, வேதங்கள் அப்படி. நசைவம் சர்வபதஸ்ய சம்ஞா ரூபத்வேன சர்வநாமதா நாபத்தி. இங்க சர்வம்னு இருக்க, இந்த சர்வங்கிற பதமானது புரோணம். புரோணம்னா இருக்கக்கூடிய நவுன் என்ன சொல்றதோ அந்த அர்த்தம் தான் சொல்லணும். சர்வான எல்லோரும் அர்த்தம். எல்லோரும் என்ன அர்த்தம், யார ஒத்தரைய குறிக்கிறத இல்ல, எல்லோரும் சொன்னா டோட்டலா குறிக்கிறது. அப்படி சர்வபதமானது ஒரு வியக்தியை குறிக்காமல் பல பேரை குறிக்குமேயானால் அதுக்கு சர்வநாமான்னு பேர். இந்த சர்வநாமாவா இருக்குமே சர்வஸ்மை ஸ்வாஹா அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கணும். அதுக்காக சொல்ற சம்ஞா ரூபம், இது ஒரு நம்பர் அப்படின்னு சொன்ன சர்வநாமத்துவம் வராம போயிடுமே. சர்வநாமத்துவம் வறுமையானால் சர்வஸ்மைன்னு வரும். அது இல்லாத போனா சர்வாயான்னு வரும். ஒரு மனுஷனுக்கு சர்வான்னு பேரு, ஏதோ கிரிக்கெட் பேர் சொல்றாரு பாருங்க. அவன் சப்தம் சொல்றதா சர்வாயா சொல்லணும். ராமாய ராமாபியாம் ராமைன்னு, சர்வாய சர்வாபியாம் சர்வைன்னு சொல்லணும். ஆனா அது சர்வநாமாவ சர்வஸ்மை அப்படின்னு சொல்லணும். இப்ப நீங்க சர்வஸ்மைன்னு சொல்லிருக்க, அது ஒரு மனுஷனை குறிக்கப்படாது, ஒரு நம்பரை குறிக்கப்படாது. நம்பரை குறிக்கிறது இங்க என்ன பண்றது, புத்தி எங்கெங்க போறது பார்த்தீங்களா. வியாக்கரணம் வாசிச்சா அந்த பக்கம் ஓடுறது, நியாயம் வாசிச்சா வேற இன்னொரு இடத்துல ஓடுறது, ஒரு இடத்துல நிக்காது. சாஸ்திரம் வாசிச்சோமையானால் இங்க இங்கே அலங்குன்னு. அதான் சர்வநாம பதஸ்ய அன்வர்த்தகதையா சரமசங்கியா வாசகஸ்யாபி சர்வசப்தஸ்ய சமஸ்தவாசகதையா ததுபத்து. இங்க ஒரு நம்பரை சொல்லல, அந்த சமஸ்த வாசகத்தையா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுனால சர்வநாம சம்ஞை வரலாம். அதையேவ ஸ்ருதாவபி, அதனாலதான் ஸ்ருதியிலையும் ஸ்மாயாதேச ஸ்மைங்கிற ஆதேசம், ஸ்மாயாதேசம் சர்வநாம் நஸ்மை அப்படின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு சூத்திரம். சர்வநாம சப்தங்களுக்கெல்லாம் சதுர்த்தி ஏகவச்சன ஸ்மை வரும் அப்படின்னு. அதனால சர்வஸ்மை அப்படின்னு ஸ்மாயாதேச சதுர்த்தியாக உபபத்தியதே. வியாக்கரணம் தெரியாத ஒன்னும் அர்த்தம் சொல்ல முடியாது. வியாக்கரணம் தெரிஞ்சிருக்கணும், நியாயம் தெரிஞ்சிருக்கணும், மீமாம்சம் தெரிஞ்சு அப்படி எழுதியிருக்காரு. சத்திய சாந்த சத்வேது, அது சாந்தசம்னு சொன்னா பிரகிருதே சுடாகமோபி ததைவா இது ஜேயம். பிரகிருதத்துல சுடாகமும் சர்வேஷாம் அப்படின்னு ராமாயணாம்ங்கிறது நுட்டுதான் வரணும். ராமாயணாம் நான் தானே வந்திருக்க, சர்வேஷாம்ல ஷாம் தான் வந்திருக்கணும். இப்ப எந்த இருக்கு, சர்வேஷாம்னு சொல்ற இடத்துலயும் சுடாகமும் சாந்தசம்னு சொல்லிவிடுவா. இப்படி இந்த விவகாரம் ஓகத்தை சொன்னோம். தேஷு திருஷ்டோபமே தேஷு ஸ்வே ஸ்வே ஸ்தானே யதாக்கிரமம் தத்ர ஸ்ரீ லலிதா தேவி கடாட்சேப நோதிதாக உத்தாய வசனே முக்யாக பத்தாஞ்சலி புட்டாஸ்ததா அஸ்துவன் நாமசாஹஸ்ரை ஸ்வகிருதைர்லலிதாம்பிகாம் தேஷு திருஷ்டுவா உபவிட்டேஷு. அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்க, அத்தனை பேரும் அம்பாள் பாக்க. என்ன ஒரு திருஷ்யம் பாருங்க. கோட்டி கோட்டியா இருக்கிறவா அவாவா தனித்தனியா இருக்க, அத்தனை பேருக்கும் அம்பாள் தரிசனம் கொடுத்துட்டு இருக்க, உட்கார்ந்துட்டு இருக்க ஆனந்தமா. அந்த சமயத்துல ஸ்வே ஸ்வேஸ்தானே யதாக்கிரமம், அவாவா எங்கெங்க உட்காரணுமோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல அவ உட்கார்ந்து இருக்கா. ஆனா உட்கார்ந்துன்னா எல்லாருக்கும் தெரிகிறது அம்பாளுடைய தரிசனம் பரிபூர்ணமானது. சக்கரஸ்ரீ லலிதா தேவி கட்டாட்சாட்சேப நோதிதா. அப்பொழுது அம்பாளுடைய ஒரு கட்டாட்சத்தினால, ஒரு புருவத்தினுடைய அசைவதனால அப்படின்னா அடுத்த கணம் இவ எழுந்துட்டாளாம்.
அப்படின்னா சில பேரை பாருங்க, ஒரு காரியத்தை சொன்னோம் 10 தரம் சொன்னாலும் பண்ண மாட்டான். சில பேர் என்ன, ஒரு தடவை சொல்றதுக்கு வாயில இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிவிடுவான். அப்படி இந்த பசுமாடு கீழே உட்கார்ந்துட்டு, வண்டி மாடு உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பின்னால காட்டையால அடிப்பான், வாழை பிடிச்சு கடிப்பான், அப்பவும் எழுதுக்காது. அப்படி விவகாரங்கள்லாம் உண்டு. இன்னும் சில பேர் என்னன்னா ஒரு வார்த்தை சொன்னா போயிடும். அந்த அம்பா இடத்துல அவ்வளவு பக்தி அவளு. அந்த புருவத்தை அப்படி அசைஞ்சா அசைத்ததுமே எழுந்து நின்றுண்டாளாம். உத்தாய வசனி முக்கியாக எழுந்து நின்று பத்தாஞ்சலி புட்டாஸ்ததா கை கூப்பிண்டு அஸ்துவன் நாமசாஹஸ்ரை ஸ்வகர்லயித்லவிதாம்பிகாம். இதுதான் நம்ம தெரியுது. நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிற காலத்துல அப்படியே காஞ்சுண்டு காலுக்கு மேல காலை போட்டு இப்படி எல்லாம் உட்கார்ந்து கை கூப்பிட்டு அப்படியே படிக்கணும், பக்தியோட படிக்கணும் அம்பாடைய சஹஸ்ரநாமத்தை. ஏன்னா இந்த சஹஸ்ரநாமாவது உங்க வாழ்க்கையை நல்ல வழியாக கொண்டு வந்து கொடுத்தாரு. இது வேதாத்தியனம் பண்ணும் பொழுது எப்படி பக்தியோட பண்ணணுமோ அதுபோல சஹஸ்ரநாமத்தை படிக்கும் பொழுது நல்லா உட்கார்ந்து 2 கையும் கூப்பி அம்பாளுக்கு அம்பாளுடைய ஸ்வரூபத்தை செஞ்சு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேன். அந்த அர்த்தத்தை மனசால தியானம் பண்ணிட்டு அம்பாளுக்கு மஞ்ச பூஜை பண்ணிட்டு இது மிக உயர்ந்ததான ஒரு தத்துவம் நினைச்சு நம்ம அப்படி பண்ணினா அஸ்துவன் நாமசாஹஸ்ரை ஸ்வக்ருதயிர்லலிதாம்பிகாம் தானுதான் பண்ணினது. அத 1000 நாமாக்கள்னால் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினார். விஸ்வகர்ம சாஸ்திரே விஸ்வகர்ம சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சபை இருந்தா அந்த சபையை எப்படி நிர்மாணம் பண்றது, ஒரு ரூம்னா அது எப்படி கட்டுறது, வீடுன்னா எப்படி கட்டுறது இதெல்லாம் தெரியணும். அதுக்குதான் இப்ப வாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வாஸ்து பைத்தியம் ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு. அவனே ரொம்ப ஏழையா இருக்கான், அவனை போய் என்ன ரொம்ப சிரமமா இருக்கேன்னு கேக்குற. ஒரு 50,000 வீடை மாத்தி கட்டுங்க. 50,000 இருந்தா ஏன் சார் உங்கள்கிட்ட வரணும்? ஜனங்கள் என்னடா இப்படி. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், வாஸ்துங்கிறது அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லயே சரி பண்ணி விடலாம். ஒரு ஹோமம் பண்ணுங்க, ஒரு ஜபம் பண்ணுங்க, அதனாலயே சரி பண்ணி விடலாம். வாஸ்து யந்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் சின்ன விவகாரங்கள்லாம் இதை கொஞ்சமா மாற்றி சரி பண்ணலாம். ஆனா இன்னைக்கு லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஜனங்களுக்கு எதை பண்ணினா என்ன வருமோன்னு தெரியல. ஆனா விஸ்வகர்ம சாஸ்திரமானது யார் யார் எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும்னு சொல்றது. அந்த விஸ்வகர்ம சாஸ்திரத்துல நிருபஸ்ய தக்ஷதா புத்திரஸ்ய ராஜா உட்கார்ந்து இருந்தாரு. ஆனால் ராஜாவுக்கு வலது பக்கத்துல இளைய ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கணும். ராஜாவுக்கு வலது பக்கத்துல அந்த ராஜாவுடைய குழந்தைகள் 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் அங்கே வரிசையா உட்காரும். அதே போலயே இடது பக்கத்துல வாமபாகே அஷ்டமந்திரினா 8 மந்திரிகள் வரிசையா உட்காரும். ராஜாவுக்கு எத்தனை மந்திரிகள் சார்? இப்ப நம்ம கேபினெட்ல 60 பேர் 70 பேர் வச்சிருக்கோம். அது இல்லாம மினிஸ்டர் வித்வுட் போர்ட்போலியோன்னு சிலது வச்சிருக்கோம். மினிஸ்டர், டெப்டி மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், என்னமோ தெரியல, என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியல. ஆனா விவகாரம் என்னன்னா 8 பேர் தான் மந்திரிகள். எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் 8 பேர் தான் மந்திரிகள். அந்த ராமாயணத்துல சுமந்திரன் ஒருத்தர், அவர் தான் ஹெட் எல்லாத்துக்கும். மற்றவாள்லாம் 8 பேர். அதே போல புரோஹிதாள் 8 பேர். அதுல வசிஷ்டர் ஹெட். இப்படி இது ராமாயணத்துல சொல்லி இந்த 8 பேர் தான் போருட்டார். ஆனா இந்த 8 பேர் சொல்றோம் ஒருவரே போரும். ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு. தசரத மகாராஜா காலமாயிட்டார். பரதன் சத்ருகனன் ஊர்ல இல்ல. ராம லட்சுமணன் காட்டுக்கு போயிட்டா. இப்ப என்னடா ஆச்சுன்னு ராஜா இல்ல. ராஜாவுடைய குழந்தைகளை வரவழைக்க முடியல. மற்றவர்கள்ட்ட இங்க இருக்கா, இவாளும் காட்டுக்கு போயிட்டா. ராஜா இல்லைங்கிற விவகாரம் சத்ரு ராஜாக்களுக்கு தெரியப்படாது. தெரிஞ்சா யுத்தத்துக்கு வந்துருவா. என்ன பண்றது? யாரும் இல்ல. சுமந்திரன் பார்க்க என்ன பண்றதுன்னு வசிஷ்டரை கேட்கிற. வசிஷ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் உட்கார்ந்துட்டு இங்க வாங்க ராஜான்னு டிக்ளேர் பண்ணல, எல்லா ராஜாக்காருமே எங்கிட்ட கொடுத்துரும் போட்டார். சோ பரதர் வந்து அந்த ராஜ்ய பொறுப்பை எடுத்துக்கொள்ற பரியந்தம் யாரு ராஜாங்கத்தை நடத்தினா ஒரே ஒரு வசிஷ்டர். எல்லா மினிஸ்டர்ஸையும் ஸ்டாக் பண்ணிட்டார். என்னடா எல்லாம் எங்கிட்ட வரணும் அப்படின்னு பிரமிஷ்டனா இருக்கக்கூடியதான ஒரு வியக்தி ஒருவர் இருந்தா போதும். உலகத்தை எல்லாம் அடக்கக்கூடியதான திறமை அவளுக்கு. அப்படி தசரதனுடைய ராஜ்ய பரிபாலனத்துல சில கம்ப்ளைண்ட் வந்தது.
ராமன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும் பொழுது யாரோ ஒருவர் ஜபம் பண்ண முடியாதவர் பண்ணக்கூடாதவர் ஜபம் பண்ணிடுறதாக ஒரு வசிஷ்டர் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும்போது ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஏடா நேரம் அவருடைய பவர் அப்படி இல்லை. அது மாதிரி மந்திரிகள்னு சொன்னா அவ ராஜாவுக்கு அந்த சமயத்துல எந்த அட்வைஸ் கொடுக்கணுமோ அவ்வளவுதான். அது போல இருக்கிறவா 8 பேர் அவ ராஜாவுக்கு இடது பக்கத்துல உட்காரணும் அப்படிங்கிற. நிருபஸ்ய தக்ஷதா புத்திரஸ்ய வாமபாகே அட்டமந்திரிணா இத்தியாதி ரீத்யா உத்தம் கிரமம் அனதிக்கிரமிய யதாக்கிரமம். யாரு எங்க உட்காரணுமோ அவ அங்கே உட்காரணும் அப்படிங்கிறது. அத்திர ஸ்வசப்தா ஆத்மனி வாச்சே புல்லிங்க ஏவா. இந்த ஸ்வசப்தம் சம்ஸ்கிருதத்துல இருக்க. ஸ்வம்னு சொன்ன தனது, தான் அர்த்தம், தனதுன்னு அர்த்தம், தனக்கு சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஸ்வம் ஸ்வீயே இப்படி பல அர்த்தங்கள்ல ஸ்வசப்தம் சொல்றது உண்டு. ஆனா தனது என்கிற அர்த்தம் வரும் பொழுது புல்லிங்கத்துல தான் சொல்லணும். அதே தன்னுடைய சொத்துன்னு சொல்றப்ப ஸ்வம் அப்படின்னு சொல்லணும். அதனால இது ஸ்வசப்தமானது ஆத்மனிவாச்சே புல்லிங்க ஏவா. தன்னை சொல்றதுக்காக புல்லிங்கம்னு சொன்னாலும் ஆனா இங்க ஸ்வம் யாரு சொல்றா? தான்னு சொன்னா இங்க தான் யாரு? வாக்தேவிகள். அவ பெண்களோ இல்லையா? அப்ப ஸ்ரீலிங்கம் தானே சொல்லணும்? கிடையாது. ஸ்வசப்தத்துக்கு அந்த விசேஷம். அது தான் எனக்குடையதான அர்த்தத்தை சொல்லும் பொழுது எப்பொழுதும் புல்லிங்கம் தான். புல்லிங்க ஏவ பவதி. சர்வநாம உத்தி மாத்திரே பும்பத் பாவோவா. ஏன்னா சர்வநாம அந்த விருத்தி அதை மட்டும் சொல்றதா இருந்தா புல்லிங்கத்திலேயே உபயோகப்படுத்தலாம். ஸ்பெஷல் ரூல் இருக்கு வியாக்கரணத்துல. அதனால ஸ்வே ஸ்வேன்னு போட்டாலாம். அந்த சஹஸ்ரநாமத்துக்குள்ள ஒவ்வொரு பதமும் பார்த்து சொல்றாரு பாருங்க. சுத்வாஸ்தவம் பிரசன்னா பூன் லலிதா பரமேஸ்வரே சர்வே தே விஸ்மயம் ஜஸ்மோ ஏ தத்ரஸ்ததா. இந்த 1000 நாமாக்கள் கேட்கிற பரியந்தம் இவ படிச்சு சொல்லிட்டு இருக்க. அம்பாள் ஆனந்தமாக கேட்டு இருக்க. நடுவுல யாரும் இன்டரப்ட் பண்ணல. இத்தனை பேர் இருக்கா பாருங்க, எல்லாரும் கேட்டு இருக்கானா. அது எல்லாம் முடிச்ச பிறகு ஸ்ருத்வாஸ்தவம் பிரசன்னா பூத் லலிதா பரமேஸ்வரி. அம்பாள் ரொம்ப பிரசாதத்தை அடைஞ்சாள். அம்பாளுடைய பிரசாதம் தான் வேண்டியது மனுஷியாளுக்கு. அந்த பிரசாதத்தை அடைஞ்சாள். சர்வே தே விஸ்மயம் ஜஸ்மோ. எத்தனை கோட்டி கோட்டி மனுஷியாள் வந்திருந்தா, திவ்யவர்கள், சித்தவர்கள், மாணவர்கள், மந்திரினி, தண்டினி, தேவிகள், அத்தனை பேர் அவளுடைய கூட்டங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாளாம். ஒரே சமயத்தை அத்தனை பேருக்கு ஒரு வியப்பு ஏற்பட்டது. சர்வே தே விஸ்மயம் ஜஸ்மோ ஏ தத்திர சதசிதா. அந்த சதத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரமா எப்படி பண்ணினா இவ அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்தது. தே சர்வே பிரம்மாணி பிரபுதயோபி. பிரம்மாணியில இருந்து ஆரம்பிச்சு அவ கணங்கள் எல்லோரும் பிரசாத விஸ்மயோகோ மூலம் தூ. அது அம்பாள் சந்தோஷத்தை அடையறதும் இவளுக்கு ஒரு ஆச்சரியம் வந்ததும். இந்த ரெண்டுக்கும் காரணம் என்ன சார்? இருந்தா போல இருந்து ஆச்சரியம் வரும் ஒரு மனுஷனுக்கு. அப்படின்னு எப்படி சொல்லுவான் அவன்? அவன் இதுவரைக்கும் எதிர்பாராத விஷயத்தை பார்த்தா தானே அவனுக்கு ஒரு வியப்பு ஏற்படும். என்ன ஏற்பட்டிருக்கு? பிரசாத விஸ்மயோகோ மூலம் தூ சப்தார்த்தயோகோ அலங்காராதி புஷ்டிஹி அதோஷதா. சப்தார்த்தங்களுக்கு அலங்காரம். ஒரு சப்தம் ஒரு அலங்காரம். அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியதான சரியான சப்தம். இந்த வேர்ட்ஸ் ஒன்னோட ஒண்ணு கலக்கும் பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது புஷ்டி, அர்த்த புஷ்டியா இருக்கு. எந்த நாமாவளியும் ஏதோ சாதாரணமாக இல்ல, முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. யதா விஷ்ணு சஹஸ்ரநாமாதிஷு. விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவசஹஸ்ரநாமம். சிவசஹஸ்ரநாமம் 2 சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்க மகாபாரதத்துல. அதே போலயே லிங்க புராணத்துல கணபதி சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கு. துர்கா கல்பத்ருமத்துல துர்கா சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கு. டகாராதி துர்கா சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கு. ஆனா அந்த சஹஸ்ரநாமங்கள்லாம் எப்படின்னு க்ஷேத்ரஜ்ஞோ அக்ஷர ஏவச்சா. க்ஷேத்ரஜ்ஞோ அக்ஷரா சொல்ல போறாதா? ஏவா சா. இதெல்லாம் எதுக்கு சார்? ஸ்லோகம் பூரணம் பண்றதுக்காக நிறைய இப்படி பண்ணிவிடுறது. கரெக்டா அந்த ஸ்லோகம் நிக்கல, ஒரு கொஞ்சம் தக்கி நிக்கிறது ஏவச்சா அப்படின்னு போதும். சாதாரணமாகவே வியாசர் எழுதின ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சகாரம் வரும். அவருக்கு சகார குட்சின்னு பேரு. வயர் நிறைய சகாரம் வச்சுட்டு இருக்காரு. அப்பப்போ சகாரத்தை போட்டு இருப்பாரு. அது மாதிரி வியாசாச்சாரிய புராணங்கள்ல ஆனா பார்க்கணும். ஒரு நாள் பிள்ளையார் போய் அவரோட என்ன சகார குட்சின்னு கேட்டார். அவர் வியாசாச்சாரியருக்கு போய் வச்சுக்கல பார்க்கணும்.
மகான்கள் எப்பொழுதுமே கோச்சுக்க மாட்டாங்க. ஒரு லெவல் தாண்டி எடுத்தோன்னா அவளை கோபம் வராது. ஏன் சிரிக்கிற அவ்வளவுதான். என்ன ஆச்சு, நீ ஒரு ஸ்லோகம் எழுதுவேன் பர்ஃபெக்டா எழுதிற எழுதி என்ன கேர்ஃபுல்லா எழுதிருக்க, சக்காரமே இல்லாம எழுதிருக்காரு. கொண்டு காமிச்சார இன்னொரு 4 ஸ்லோகம் எழுதுன போயிட்டு வரேன். என்ன ஆச்சுன்னு அவ்வளவு நேரம் எடுத்துட்டாரா சர்வக்கியனான பிள்ளையார். வியாசர் வந்து சொல்றார், எவ்வளவு ஸ்லோகம் நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்லோகமும் 1,00,000 கிரந்தம். எது மேல ஸ்காந்தம் 1,00,000 மகாபாரதம். இதெல்லாம் என்ன, நான் எழுதுறதுக்கு கம்ப்யூட்டரா இருக்கு, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், ஒருத்தர் எழுதணும். அப்படி இருக்கும் பொழுது கண்டினியூஸா எழுதணும், சக்காரம் போடாம எப்படி வரும்? உனக்கு 4 ஸ்லோகத்துக்கே இவ்வளவு டைம் ஆகுது, இது ஸ்லோகம் என்ன மகாகணபதி சந்தோஷப்பட்டு, ஆமா நான் சொன்னது தப்புதான் அப்படின்னு கேட்டுட்டாருன்னு புராணம் பத்ம புராணத்துல இப்படி ஒரு கதை. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி சில புராணங்கள்ல ஏவா சா இப்படின்னு ஸ்தோபாட்சரங்கள் அவ்யயங்கள் இவைகள்லாம் வந்து சேரும். நிரர்த்தக அவ்யய பிரயோகம், அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படி பிரயோகங்கள் சதாவதி நாமனாம் விருத்தி 100 கணக்கான நாமாக்கள்ல சொன்ன நாமாக்களையே திருப்பி வரும். விஷ்ணுதாஸ்நாமத்திலேயே கீழே வந்தா சர்வ சர்வ சிவா சிவான் இன்னொரு தரம் வரும். என்ன சுவாமினர் அது அப்படி. சில நாமாக்கள் கேட்டாம் திருப்தி 3 தரம் ஒரு சில நாமாக்கள், சில நாமாக்கள் சதுருப்தி 4 தரம் சொல்லிருக்கு. இது என்ன ததா இஹஸ்தோப பிரயோக. லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு தரம் சொன்ன நாமா இன்னொரு தரம் வராது. ஏன் அப்படின்னு அப்படி வாக்தேவிகள் எப்படி பண்ணிருக்கா, அப்படி ஒரு தரம் சொன்ன நாமா 1000 நாமாக்களும் 1000 டிஃபரெண்ட். ஒருத்தர் போய் கேட்டார், அப்படி இல்லையே சார், ஒரு இடத்துல பேருந்து வருது, என்ன ஆச்சு அப்படின்னா நித்திய திருப்தா நிரீஸ்வரா அப்படின்னு நித்திய திருப்தா. இன்னொரு இடத்துலயும் நித்திய திருப்தான்னு வந்து மாற 2 நாமாக்கள் ஒரே நாம 2 தரம் வந்திருக்கேன். இல்ல, முதல்ல சொன்னது அனித்திய திருப்தா, இந்த தரம் சொன்னது நித்திய திருப்தா. நித்திய திருப்தான்னு என்ன அர்த்தம், எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறவள். திருப்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் எது நமக்கு இன்னும் ஒரு பொருள் எனக்கு வேணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாதான் திருப்தி. சாப்பிடுறேன், ரசம் சாதம் சாப்பிடுறேன், கொஞ்சம் அன்னம் போட்டோமா கொஞ்சமா போடுங்க, மோதம் சாதம் போடுறேன் சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் அன்னம் கொண்டு வந்தா வேண்டாம், 2 லட்டு போட்டுங்கன்னு கொண்டு வந்தா ஐயோ வேண்டாம்னு ஒரு முதுக காமிக்கலாம், கீழே விழுந்து விட்டான். ஏண்டா இப்ப வயசுல இடம் இல்லை, எது வரைக்கும் 3 வரைக்கும் சாப்பிட்டேயா, அது கொஞ்சம் குலுக்கி சாப்பிட்டேன், இப்ப ஒண்ணும் இடம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றான். வேணும்னா பேக் பண்ணி கொடுங்க, மத்தியானம் போய் சாப்பிட்டேன். இதுதான் திருப்தின்னு. திருப்தின்னு என்ன அர்த்தம், இது மேல எனக்கு கொடுத்தா வேண்டாம்னு சொல்றேன்னு பார்த்தா, அது வேணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது நமக்கு அது கிடைக்கலையே எதிர்பார்ப்பு. அம்பாளுக்கு அது இல்லையா, நித்திய திருப்தா, எப்பொழுதும் திருப்தியா இருக்க. அதனால அம்பாளுடைய சுரூபம் மனுஷனிடம் உயர்ந்ததான ஒரு சுரூபம் நித்திய திருப்தா இருக்கு. இன்னொரு இடத்துல அனித்திய திருப்தான்னு பட்டேன். நமக்கு சமாதானம், நாம அனித்திய திருப்தா. சில சமயத்துல திருப்தி வருதுன்னு வச்சுங்களேன், மீதி இடத்துல திருப்தி வரல. பண விஷயத்துல என்னைக்கும் திருப்தி இல்லை. 10 கோடி 100 கோடி 50 கோடி 10,000 கோடி 1,00,000 கோடி இருந்தாலும் இன்னும் வந்தா தேவையே, என்ன பண்ண பொருள் தெரியும், அது அவளை கேட்கணும். ஆனா என்னடா மற்ற விஷயம் சாப்பாட்டுல திருப்தி, மற்ற பதார்த்தங்கள்ல திருப்தி, அதுவும் சில சமயத்துல தான் திருப்தி, சில சமயத்துல திருப்தி இல்லை. இது மனுஷனுடைய நிலை. அம்பாளையும் அனித்திய திருப்தான்னு சொல்றேட அப்படின்னு கேட்டார். ஐயா, அது அனித்திய திருப்தாங்கிறது வேற நாமம், ஆனா நீர் சொன்ன அர்த்தம் இல்ல. அனிதி அதிருப்தா, இதி திருப்தா இதினா, இதை கொடுத்தால்தான் சந்தோஷம் என்றில்லை, எதை கொடுத்தாலும் சந்தோஷம். ஒரு நாம சரியா சொன்னா போரும் அம்பாளுக்கு. 1000 நாமாக்கள் சொல்லணும் இல்ல, ஒரு நாம பக்தி ஸ்ரத்தையோட அம்பாள மனசுல தியானம் பண்ணி சொன்னா போறோம். அந்த நாமாவானது அதனால போக்கப்பட வேண்டியதான பாபங்கள் உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. நம்ம பண்றோமா? அதனால அனித்திய அதிருப்தா தான் அனித்திய திருப்தா. ஏன் சொல்ல வந்தேன், அப்படி நாமாக்கள் ரிப்பீட் ஆகாது. லலிதா சஹஸ்ரநாமத்தில், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல, சிவ சஹஸ்ரநாமத்துல, கணேஷ் சஹஸ்ரநாமத்துல, தகாரா துர்கா சஹஸ்ரநாமத்துல, அத்தனை சஹஸ்ரநாமத்திலையும் சொன்ன நாம மறுபடியும் வரும். லலிதா சஹஸ்ரநாமத்துல வராது. ஏவகாரம் சகாரம் துகாரம் இதெல்லாம் வராது. எங்கேயும் சொல்ல மாட்டேன். ஸ்ரீமாதா ஸ்ரீமஹா ராஜ்யா ஆரம்பிச்சு தேடி பாருங்க,
ஒரு இடத்துலயும் ஒரு அவியம் கிடையாது. அதான் ஒரு ஆச்சரியம். எப்படி எழுதினார் ஐயா? அந்த ஸ்லோகத்தை எப்படி பூர்த்தி பண்ணினா? அது அனுஷ்ட ஸ்லோகமா இருந்தாலும் ஒரு அவியம் இல்லாம ஒன்னும் சேராம எப்படி சேர்ந்தது? ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு சொல்லும் கரெக்டா அந்த அர்த்தத்தை சொல்றது, அது ஒரு ஆச்சரியம். யத்யபி பகவத்பாதைஹி பாஷ்யே தத்ர அர்த்தபேதா வர்ணிதா. ஏன்னா விஷ்ணுதாசனத்தை வச்சதுமே பகவத்பாதா அதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. அவளை வச்சு ரொம்ப டவுட் வந்துருச்சு. அதனால என்ன சொல்ற, யத்யபி பகவத்பாதைஹி பாஷ்யே தத்ர அர்த்தபேதா வர்ணிதா. ஒவ்வொரு நாமாக்கும் ஒவ்வொரு இடத்துல 4-5 தரம் வந்தாலும் 4-5 அர்த்தம் சொல்லியிருக்க. ததாபி அர்த்தபேதேன நாம்னாம் பேத அங்கீகாரா. வெவ்வேறு அர்த்தங்களை சொல்லி நாமாக்கள் வேறு என்று சொல்றதாவது நானார்த்த உச்சேதாபத்யா. அப்ப என்ன ஆகும், ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குங்கிறது போயிடும். ஏன்னா எல்லாம் ஒரு விஷ்ணுவே சொல்றதுன்னா அந்நிய கதிக்கா, வேற கதி இல்லைன்னு இப்படி சொல்லணும். அவ்வளவுதான் வசுதா இல்லைன்னு. அர்த்தபேதேவி உச்சாரண பேதாதபி பேதாபத்திஷ்ட. அர்த்தம் இல்லாத போனாலும் பேதம் இல்லாத போனாலும் வெவ்வேறு உச்சாரணம் பண்றா இல்லையோ, அதனால பேதம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ததா இது ஒரு வியப்புக்கு காரணம். இவ்வளவு அழகான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காளே அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியம் இது ஒண்ணு. இன்னொரு என்ன, இன்னொரு ஆச்சரியம்னு சக்கர ரகசிய மந்திரோத்தாராதி ரூப ரகசியாந்தராணாமபி சமத்கிருதாரி. இங்க எப்படி அம்பாளுடைய சக்கரம் ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியங்கள் சஹஸ்ரநாமத்துல இருக்கு. மந்திரோத்தாரங்கள் எத்தனையோ மந்திரங்கள் இங்க உத்தாரமாயிருக்கு. இந்த சஹஸ்ரநாமத்தை நம்ம சாதாரணமா வெறும் நாமான்னு சொல்லிட்டு இருக்கோம், மந்திரங்கள்லாம் அதுல இருந்து எடுக்க போறேன். அதே போல ரகசியார்த்தானே குருமுகமாக அறிந்து கொள்ள வேண்டியதான பல ரகசியார்த்தங்கள் இந்த சஹஸ்ரநாமத்துல இருக்கு. இது சமத்கிருதானி இது தானுக குருமுகாதேவ யஜ்யபி வேத்யார். இவைகள்லாம் குருமுகமாகத்தான் அறிந்து கொள்ளணும். ததாபி இருந்தாலும் வித்வத் சித்த சமத்காரார்த்தம், வித்வான்களுடைய மனசுல சந்தோஷம் வருவதற்காக क्वचित अर्थांतराणि சில சமயத்துல அர்த்தாந்தரங்களை சாஸ்திரத்துல திங்மாத்திரேன பிரகர்த்தயிஷ்யாமா இருக்குங்கிறது சிலதை காட்டுவோம். ரொம்ப ரகசியமானது எல்லாத்தையும் சொல்லப்படாது, ஆனா இருக்குங்கிறது சிலதை காட்டுவோம். அப்படி ஆச்சு. ததப்ரோவாச்சலலிதா சதஸ்யாம் தேவதா கடானு மமஜ்ஞைவ சக்ருவாக்தேவ்யா சக்ரஸ்தோத்திரமனுத்தமம். இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு தெரியாது. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, வாக்தேவிகள் பண்ணினான். இப்ப என்ன சொல்ற, என்னுடைய ஆக்ஞையினால் தான் அவ பண்ணினான். இது ஏதோ சொந்தமா பண்ணல, என்ன கட்டளையிட்டே பண்ணினேன்னு சொல்லிவிட்டார். சதஸ்யான் பிரதி புரோவாசா. எப்படி விஸ்மய நிராசார்த்தம், அவளை கேட்ட ஆச்சரியம் இருக்கு, அந்த ஆச்சரியம் வேண்டாம்ங்கிறார். அத ஷட்பி ஸ்லோகை அம்பா வாக்கியம். இதுக்கு மேல 6 ஸ்லோகங்கள் அம்பாளுடைய லெக்சர். அதற்கு பிறகு சில ஸ்லோகங்கள் ஹயக்ரீவருடைய ஒரு ஸ்தோத்திரங்கள். அதுக்கப்புறம் 8 ஸ்லோகங்கள் ஹயக்ரீவர் சொல்ல போற. அதோட இந்த பூர்வ பாகம் ஆயிடுச்சு. இங்கே மமாஜ்ஞைவதோ, என்னுடைய ஆக்கையினால்தான், ஸ்வப்பிரதிபா மாத்திரேடா, அவளுடைய தனக்கு ஒரு சக்தி இருக்குன்னு அவன் எழுதல, நான் அவளுடைய இதயத்துல பூந்து போட்டு நான் பண்ணினேன். அதே போலயே நம்ம எந்த செயல் பண்ணினாலும் குருவானவர் நம்ம இதயத்துல பூந்துண்டு அவர் தான் பேச வைக்கிறார், அவர் தான் எழுத வைக்கிறார். எதை பண்ணினாலும் அந்த குரு தத்துவம் தான் பிரகாசிக்கிறது. நம்ம கவனிச்சுக்கணும். ஏதோ நம்ம புத்திசாலித்தனத்துல நம்ம பேசிவிட்டோம், நம்ம கஷ்டம், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. நீங்க எவ்வளவுதான் தயார் பண்ணினாலும் அது எழுதுற காலத்திலயோ பேசுற காலத்திலயோ அது வராது. அந்த குருவனுக்கிரகம் இருக்கா, அதான் வரும். அதான் சொல்ற நது ஸ்வப்பிரதிபா மாத்திரேனா அதோ நாத்திர விஸ்மய கர்த்தவியா. ஆகையால் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு இடமில்லை அப்படின்னு மமாஜ்ஞையை வாக்தேவ்யா சக்ரஸ்தோத்திரம் அனுத்தமம் அங்கிதம் நாமபிர் திவ்யை மம பிரீதி விகாயகை. அங்கிதம் நாமபிர் திவ்யை, திவ்யமான நாமாக்கள்னால போக்கப்பட்டது. கடைசியில என்னுடைய லலிதாம்பிகாங்கிற பேரோட முதலே சொல்லிருக்க, லலிதாங்கிற நாமாவுக்கு உயர்ந்ததான ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு தரம் பார்ப்போம். அந்த நாமாவை சொல்லும் பொழுதும் பார்ப்போம். நடுநடுவில் அந்த அர்த்தம் வரும் பொழுது அந்த லலிதாங்கிற பேருக்கு என்ன விசேஷம்ங்கிறது கவனிப்போம். அது நாமபிர் திவ்யை மம பிரீதி விகாயகை. இப்ப என்ன சொல்ற, தற்படத்வம் சதா யூயம் ஸ்தோத்திரம் மத் பிரீதி விருத்தயே. இந்த சஹஸ்ரநாமத்தை படிங்க, சதா எப்பொழுதும் படிங்க. இந்த நாமத்தை படிச்சுட்டே இருங்க. சதா யூயம்,
எதற்காக ஸ்தோத்திரம் மத்ரீதி விருத்தகே, உங்களிடத்துல எனக்கு பிரீதி உயரணும் என்று சொன்னால் பக்தால் அவசியமாக இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். தத்ர பிராதம், அதை அயம் பிராதமிகோ விதி தற்படத்வம், நீங்க படிங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கா இல்லையா, இது முதல் கட்டளை, ஒரு விதி. பூர்வோக்தஸ்து ஏகது அனுவாத ரூபா, முன்னால சொன்னது இந்த விதிக்கு அனுவாதம். வக்ர ஸ்ரோத்ரு பேதா விதிரேவா, அங்கேயும் விதி இங்கேயும் விதி. அதையேவ புனஸ்ரவணஸ்ய அனன்ய பரத்வாபாவேன, மீமாம்சையில அனன்ய பர சப்தம் தான் விதி. அது வேற விதமாக அனன்யபரமான சப்தத்தை ரெண்டாவது தரம் சொன்னா அது வேற யாகம். அதை இஷ ஜோதி, அதை இஷ விஸ்வத் ஜோதி அப்படின்னு சொன்னா இது வேற அது வேற. ஏன் சுவாமி ரெண்டு தரம் சொல்லிருக்கா இல்லையா, அதான் அப்படி மீமாம்சையில சப்தாந்தரா, கர்மாவானது வெவ்வேறு ஆகாரத்துக்கு பிரமாணங்கள்ல சப்தாந்தரம்னு ஒரு பிரமாணம். அதே போல இங்க அனன்ய சப்த புனஸ்தவனம் இருக்கிறதுனால வேற நினைக்கப்படாது. சாகாபேதேன புனஸ்ருத அக்னிஹோத்திர விதீனாமிவ, ருக்வேதத்துல ஒரு அக்னிஹோத்திரம் ஜோதே இருக்கு, எதிர்வேதிலே அக்னிஹோத்திரம் ஜோதே, சாமவேதிலே அக்னிஹோத்திரம் ஜோதே. வெவ்வேறு ஒருத்தர் ருக்வேதம் தான் அடிச்சிருக்கான் படிச்சிருக்கான், அவனுக்கு இது. எதிர்வேதம் தான் ஒருத்தர் படிச்சிருக்கார், அவருக்கு அதுல இருக்கு. ஏன் சுவாமி சாகா பேதத்துல ஒரே வாக்கியம் இருந்த போதிலும் அது வெவ்வேறு அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். புனஸ்ருத அக்னிஹோத்திர விதீனாமிவ ந கர்ம பேதகத்வம். ஆகையால் நீங்க என்ன பண்ணணும், பிரவர்த்தயத்வம் பக்தேஷு மம நாம சஹஸ்ரகம் இதம் நாம சஹஸ்ரம் மே யோ பக்த படதே சக்ரது பிரவர்த்தயத்வம். எல்லோருக்கும் சொல்லுங்க, இந்த நாமாக்களை எல்லோரும் படிக்க சொல்லுங்க எல்லாரையும் அப்படின்னு. ஆனா எல்லோரையும் யாருக்கு, பக்தேஷு, யாருக்கு பக்தி இருக்கோ அவளுக்கு. பக்தின்னு ஸ்ரீவித்யா உபாசனம், ஸ்ரீவித்யா தீட்சிதேஷு, தீட்சிதால எல்லாரும் என்ன பண்ணணும், இது அவசியம் படிக்கணும். அதனால மம நாம சஹஸ்ரகம் இதம் நாம சஹஸ்ரம் மே யோ பக்த படதே சக்ரது, யார் ஒரு தரம் படித்தாலும் போறோம் அவனுக்கு அமிதமான ஒரு பலத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு அம்பாளுடைய பிரதிஜை. சம்பிரதாய பிரவர்த்தனீய இது விதத்தே, நீங்கெல்லாம் சம்பிரதாயத்தை வளர்க்கணும். சம்பிரதாயத்தை வளர்க்கணும்னா என்ன அர்த்தம், சமயக் பிரதீயதே சம்பிரதாய. குருவான் அவர் சிஷியனுக்கு கொடுக்கிறார், சிஷியன் அவர் சிஷியனுக்கு கொடுக்கிறார். இத 1 by 1 இத பரம்பரைன்னு சொல்றது. பரம் அதற்கு பிறகு அது, அதற்கு பிறகு அது, அதான் பரம்பரை. சம்பிரதாய பிரவர்த்தனீய இது வதத்தே பக்தேஷு ஸ்ரீவித்யா தீட்சிதேஷு, ஸ்ரீவித்யா தீட்சை ஏற்பட்டவாளுக்கு வக்ஷமானேஷு காமிய பிரயோகேஷு சதி சம்பவே ஸ்தோத்திர ஆவருத்தி கர்த்தவிய, முடிஞ்சா ஸ்தோத்திரத்தை பலவாறு படிங்க. இது விதத்தே இதமிது யஹ சக்ருது ஏகவாரமபி படதி, ஒரு தரம் படிச்சாலே மம பிரியதமோ ஏய தஸ்மை காமான் ததாம்யம், அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். சாஸ்திரநாமத்தை படிச்சவா ரொம்ப பிரியமானவாள் அப்படின்னு. ஸ்ரீசக்கரே மாம்சமப்யர்ச்ச பஞ்சதசாட்சரீம், இப்படி எப்படி படிக்கணும், எப்ப படிக்கணும், இவைகள்லாம் மேல சொல்ற. இத அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம்